2 5 பேர் ஆகிட்டோம்னு அவர் அதுக்கு சாதகமாக அவர் பேசுகிறார். அதனால் ஒரு கலகலப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகணுன்னா உங்கள் கைத்தட்டலில் தான் இருக்குது. நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி ஆரம்பிப்போம், ஐயா உட்காந்துக்கிறாங்க, அங்கேருந்து ஆரம்பிப்போம், அப்படியே பார்ப்போம், பார்த்துக்கிட்டு அப்படியே போய் ஒரு ரவுண்டு கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டு அவர் திரும்ப திரும்ப அப்படியே ஒரே ஒருவரை மட்டும் நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்வோம். ஒரு முகத்தை திருமுகமாக்கி கொண்டு அந்த இடத்துல எங்கள் பார்வை ரவுண்டு போயிட்டு அப்படி நிற்கும். அவர் எப்படி உள்வாங்கிறார், எப்படி ரசிக்கிறார், எப்படி சிரிக்கிறார், எப்படி உணர்ச்சிவசப்படுறார், அப்படி ரியாக்ஷன் எல்லாம் பார்த்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் எங்கள் மைண்டு பயணம் பண்ணோம். அப்படி தான் ஒரு கூட்டத்தில் 1 மணி நேரம் அந்த அம்மா சொன்ன மாதிரி, அழகம்மை சொன்ன மாதிரி நான் ஸ்டாப் ஹியூமர் பேசுகிறேன். கலகலம், ஒருத்தர் துள்ளி குதிக்கிறான், கை தட்டுறான், ஆரவாரம் பண்ணுறான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 5000 மேடைகளை நான் பார்த்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு ரசிகனை பார்த்ததே இல்லை. மனசு மாறி போய் எல்லாரும் போன பிறகு அந்த ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டு, அப்பா இப்படி ரசிச்சேடா கண்ணா, எதுடா அத்தனையும் உனக்கு பிடிச்சதான்னு கே போல்தாகண்ணா. ஆஹா, அவன் ரசிச்சதுக்கு காரணம் இப்போதான் தெரியுது இல்லைங்களா? ஒன்றுங்க அன்பாக சொல்கிறேன், எல்லா துறையிலையும் நார்த் இந்தியன் பீப்புள் தான் இல்லைங்களா? பட்டிமன்றத்தை தான் சார் இன்னும் அவன் வரல. கலப்படமில்லாத ஒரு மேடையாக, தமிழர்கள் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மேடையாக இதுதான் இருக்குது. அதனால தான் நான் டிரைவராக கூட அவனை கூட்டம் வர்றதில்லை. ஆமாம், 10 கூட்டத்தை உட்காந்து கேட்டான்னு வச்சுங்க, நானும் ஒரு அணியில் பேசுகிறேன். ஆமாம், இதனால் இப்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம் சார். ஒரே ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் ஐயா, வாழ்க்கையை கொண்டாடணும் இல்லைங்களா? பணத்தை தேடுகிற அதே சமயம் உறவுகளின் மனதையும் தேட வேண்டும், மனதையும் தொட வேண்டும். நாம் ஊர் சுற்றி மேம்பாலம் போடுறோம், எங்கே பார்த்தாலும் மேம்பாலம். மேம்பாலம் கட்டுவதற்கு 1000 கைகள் வேண்டும், உறவு பாலத்தை கட்டுவதற்கு 2 கைகள் இருந்தால் போதும். அந்த உறவு பாலத்தை தான் இன்றைக்கு மணமகன் சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களும் நம்முடைய வணக்கத்திற்குரிய அம்மா சேது ஆட்சி அவர்களும் அந்த உறவு பாலத்தை அதிகமாக கட்டியிருக்கிறவருடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு உறவினர்கள் இந்த திருமண வைபவத்துக்கு வருகை தந்து சிறப்பிப்பது. அங்கே பச்சை தேன் குடல்னு கொடுத்தாங்க. நான் இப்போ தான் சார் என் லைஃப்பில் முத சாப்பிட்டேன். நாங்கள் சைனாவுக்கு போயிருக்கிற போது, மலேசியாவில் போயிருக்கும் போது பெரிய பெரிய நூடுல்ஸ் கொடுப்போம். அதுதான் நினச்சி கேட்டேன். ராமநாதன் சொன்னாருங்க, இல்லைங்க ஐயா, அது